வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டா பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட்டில் என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போது ப்ராஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பாசிட்டிவாக வந்திருக்கு, எதெல்லாம் நெகட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பிரித்து பார்க்கணும் இன்றைக்கி. ஓகே, அதன்படி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 539 புள்ளிகள் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, 2.4% ஏற்றம் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் தான் இது. ஏன்னா நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரானுடைய வார் வந்து முடிய போகுதுன்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு இன்டைரக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாரு. ஹார்ட் டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது முடிய போதா இல்லையான்னு இன்னும் 2, 3 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டாக் எல்லாமே வந்து 2 டேஸ் தான் வந்து நிலைச்சு நிக்குது. அதுக்கப்புறம் டவுன் ஆயிடும். இது வந்து 3வது தடவை நமக்கு இதே மாரியே நடக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2 தடவ அவர் ஸ்டாக் சொல்லி 2 நாள் வந்து மார்க்கெட் ஏறும். 3வது நாள் வந்து மார்க்கெட் இறங்கிடும். ஓகே. அந்த 2 நாள வந்து எல்லாரும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, செல் ஆன் ரைஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. வித்துட்டு போறதுக்கு. அதே மாரி இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த 4 நாளா இறங்குன அந்த டேட்டாவ இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து ஏற்றம் குடுத்துருக்கு. சில பங்குகள்ல மட்டும். இத வந்து செல் ஆன் ரைஸா கன்சிடர் பண்ணாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய டவுன் இன்னும் வேகமா வரும் அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு. நம்பர் 1. இப்ப இந்த கன்ஃப்யூஷன்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கன்ஃப்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா, ஒண்ணு ட்ரம்ப் சொல்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியல யாராலயுமே. ஓகே. இப்போ ஏப்ரல் ஃபுல்னு ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க டெலகிராம்ல. சொல்ல முடியாதுங்க. மனுஷன் நிஜமாலே ஏப்ரல் ஃபுல் பண்ணாலும் பண்ணுவாரு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவரோட வேர்டிங்ஸ்ல. 2வது வந்து என்னன்னா, 6ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து அந்த எனர்ஜி அட்டாக் பண்ண மாட்டோம்ன்னு சொல்லி வெயிட் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. அத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே. அப்படின்னா என்னன்னா, இன்னும் வார் வந்து கம்ப்ளீட்டா முடியல. எப்போ வேணாலும் அவங்க வந்து இத கன்டின்யூ பண்ணுவாங்க. எப்போ வேணாலும் திருப்பும் பெருசாகலாம் அப்படின்ற மாரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்ல 31ஆம் தேதி முடிஞ்சிட்டனால, அடுத்தது இந்த தடவ வந்து ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, ஆட்டோ ஸ்டீல் சேல்ஸ் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் சீசன் வந்து வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நாள்ல எல்லா கம்பெனியும் ரிசல்ட் பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 1 வீக்ல இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நமக்கு மார்க்கெட்ல என்ன லெவல்ல கொண்டு போகுது அப்படின்றத பார்க்கணும். ரிசல்ட்ல பாசிட்டிவா மூவ் ஆச்சு அப்படின்னா, அங்கேருந்து வந்து நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா மேக்ரோ டேட்டா இல்லாம இருந்தா. இப்போ மேக்ரோ டேட்டாவ தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுதே தவிர, இந்த டொமஸ்டிக் டேட்டா, ரிசல்ட் சீசன், ஆர்டர் எடுக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து டெம்பரரியா ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் இறங்கிடுது மேக்ரோ டேட்டாக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மேக்ரோ டேட்டா எல்லாமே வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. டொமஸ்டிக் டேட்டால வந்து நியூட்ரலா இருக்கு. ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வரலாம், இல்ல நெகட்டிவா வரலாம். நமக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஓகே. 2வது ஆர்டர்ஸ் நெறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட்ல பாசிட்டிவா இருக்கு. ஓகே. சரி. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஏறி இருக்கு. அ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 530 புள்ளி ஏறி இருக்கு. இதில கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுக்கும்பொழுது, கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து 65% வரைக்கும் வந்து ஏற்றம் கொடுத்திருக்கு. பெரும்பாலும் எல்லாமே இல்ல. மேக்ஸிமம் 68% வரைக்கும் வந்து இன்னைக்கு கால் ஆப்ஷன்ஸ்ல ஏற்றம் கொடுத்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாரி புட் ஆப்ஷன பொறுத்தளவுல நமக்கு வந்து 50% வரைக்கும் மைனஸ்லலாம் போயிருக்கு. 66% வரைக்கும் மைனஸ்ல புட் ஆப்ஷன்ஸ் போயிருக்கு. ஓகே. ஸோ கால் ஆப்ஷன்ஸ்ல போனவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு லாபம் குடுத்துருக்கு. ஆ இது இல்லாம நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ கரண்ட்டான டேட்டா என்ன தெரியுமா? கரண்ட்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான டேட்டா வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். இத பாருங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதில பாருங்க. இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆ யுகே ஆயில்ல பொறுத்தளவுல இப்போ பாசிட்டிவ்ல போய்க்கிட்டு இருக்கு. ஓகேவா? நமக்கு எவ்வளோ போச்சுன்னா 102.5 வரைக்கும் போச்சு. 102.5 வரைக்கும் போயிட்டு, இப்போ வந்து 104.5ல இருக்கு. ஸோ ரூ. 2 வந்து ஏற்றத்தில தான் இருக்கு யுகே ஆயில். அப்போ யுகே ஆயில் வந்து திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குதுங்கிறது வந்து நல்லா புரியுது. நேத்திக்கு ஒரு நாள் மட்டும் இறங்குச்சு. அதே மாரி சில்வர் பார்த்தீங்கன்னா, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஆ மத்தபடி கோல்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நியூட்ரலா இருக்கு. பெரிய லெவல்ல ஏற்றத்தில இருந்தது. அந்த எத்தனை பெர்சன்டேஜ் ஏற்றத்தில இருந்ததோ அது எல்லாமே இறங்கிருச்சு. 1½ ஏற்றத்தில இருந்தது. அது அப்படியே கோல்டு வந்து இறங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இந்தியன் மார்க்கெட்ல லேட்டா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இப்ப இங்க பாருங்க சில்வர் வந்து எம்சிஎக்ஸ்ல என்ன ஆயிருக்குது? மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. ஆனா சில்வர் பீஸ்ல வந்து நமக்கு 4.5% ஏறி இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, நேத்திக்கு சில்வர் எம்சிஎக்ஸ்ல என்ன நடந்ததோ அதனோட கேப் அப் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. திருப்பியும் சில்வர் இறங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, நாளைக்கு சில்வர் பீஸ் இறங்க ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரி. கொஞ்சம் எம்சிஎக்ஸ்ல பார்க்குறது வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஓகேவா? நம்ம யுஎஸ் மார்க்கெட்லயும் பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். முன்னாடியே பார்த்துக்கிற மாதிரி.
அப்படி பார்க்கும்பொழுது திருப்பியும் குரூட் ஆயில் வந்து இன்றைக்கி ஏறிக்கிட்டு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவர் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த நியூஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் குடுக்குதுங்கிறது தெரியல. 2வது 2டே நாள் தான் இதுவரைக்கும் ஏறியிருக்கு. இன்னைக்கு இப்போ 500 புள்ளி ஏறியிருக்கு. மேபி நாளைக்கு ஒரு 200, 300 புள்ளி ஏறுச்சுன்னா, அத பயன்படுத்தி செல் அண்ட் ரைஸை முடிச்சு விட்டுட்டு, திருப்பியும் இறங்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இறங்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார் இங்கேருந்து ரெக்கவரி ஸ்டார்ட் ஆயிரும். இனிமேல் இந்த வார் பிரச்சனை இருக்காது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மூத் ஆயிரும். மார்க்கெட் வந்து இத டிஸ்கவுண்ட் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அத வந்து கீழ எனக்கு கம்ப்ளீட்டா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே மாரி இந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் லிங்க் குடுத்துருக்கேன். ஃப்ரீ டெலிகிராம் தான். அதில வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் லிங்க் குடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது இல்லாம வரக்கூடிய மத்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து பதிவு பண்றேன். இன்னைக்கு வந்து இது இல்லாம டெலிகிராம்ல போய் பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸும் போட்டிருக்கேன். நெறைய ஸ்டாக்ஸ் வந்து நெறைய கம்பெனிகள் வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நெறைய நிறுவனங்கள் வந்து அ ஏற்றம் குடுத்துருக்கு. எல்லாமே டொமஸ்டிக் ரீசன்ஸு. அத ஏன் நம்ம கன்சிடர் பண்ணல அப்டின்னா, இந்த மேக்ரோ டேட்டா தான். இந்த வார் டேட்டா வந்து நமக்கு முடியிற வரைக்கும், நம்மளால டொமஸ்டிக் டேட்டாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஆனா வார் டேட்டா முடிஞ்சுது, அது அவ்வளதான் அப்டின்னா, மார்க்கெட் ரொம்ப வேகமா ரெக்கவர் ஆகுன்றது மட்டும் நல்லா தெரியுது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. ஓகே, நம்மளோட ஜிடிபி அதிகமா போயிட்டு இருக்கிறனால, நம்மளுடைய மார்க்கெட் மட்டும் ரொம்ப வேகமா ரெக்கவர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்போ அப்படின்றதுல தான் பெரிய கொஸ்டின் மார்க்கே இருக்குது. அதனால் நம்ம வந்து மார்க்கெட்டில் பணத்தை அதிகமாக போட்டிருக்கிறவங்க ஹைலி அக்ரஸிவாக இருங்க. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி எஸ்ஐபியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐபியை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை. அவங்க பாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வாலட்டிலிட்டியை ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த வாலட்டிலிட்டி 6 மாதம் கழிச்சு சரியாயிடும். இல்லை 1 இயர் கழிச்சு சரியாயிடும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா? நம்ம தான் மோஸ்ட்லி மிஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து மார்க்கெட்ட விட்டு வெளியே இருந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். டக்குனு மார்க்கெட் மேலே ஏறிட்டு நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ எஸ்ஐபில தான் வந்து அத மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால எஸ்ஐபில கன்டின்யூ பண்றவங்களுக்கு வந்து எப்பயுமே பெனிஃபிட் தான் இருக்கும். மோஸ்ட்லி. ஓகே, லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸும் அப்படிதான். ஓகேவா? அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டார் வைஸ் டேட்டா வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். செக்டார் வைஸ் டேட்டாவ பொறுத்தளவுல இன்னைக்கு பாருங்க, நான் வந்து எடுக்கிறேன். நிஃப்டி டிஃபென்ஸ் 4.6% ஏறியிருக்கு. கேபிட்டல் இண்டெக்ஸ் வந்து 4% ஏறியிருக்கு. மெட்டல் செக்டார் ஏறியிருக்கு. ஸோ இறங்குனது எதுவுமே இறங்கல. ஹெல்த் கேர் மட்டும் தான் ஏறல. மத்தது எல்லாமே வந்து ஏற்றத்தில தான் இருக்கு. எல்லா செக்டாரும். அதனால ஒண்ணும் நமக்கு நெகட்டிவா இன்னைக்கு தெரியல. செல் அண்ட் ரைஸ்ல எக்ஸிட் ஆகி வெளிய வர்றவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாரி தெரியுது. சில பேர் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு நெறைய ஏறி இருக்கும். எப்பா வெளிய வந்துர்றேன்டா சாமின்னு சொல்லிட்டு வெளிய வர்றவங்கலாம் வந்து இத பயன்படுத்திக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்து டோட்டல் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, டிஷ் டிவி ஏற்றம் குடுத்துருக்காங்க. ஜிஆர்எஸ்சி இதில பாருங்க அந்த ஷிப்பிங் டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாமே ஏற்றம் குடுத்துருக்குங்க. ஜிஆர்எஸ்சி, மசகண்டா, கொச்சின் ஷிப்யார்ட்லாம் வந்து எல்லாமே 15%, 12%ன்னு ஏற்றம் குடுத்துருக்கு. இறங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி அசோசியேட்ஸ், இப்கா லேப்ஸ் இறங்குனதெல்லாம் ரொம்ப கம்மிங்க ஸ்டாக்ஸு. பெரிய பர்சன்டேஜ்லாம் வந்து இறங்கல. ரொம்ப கம்மியா தான் வந்து இறங்கியிருக்கு. இடிஎஃப் டேட்டாவும் வந்து நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடிஎஃப் ஏறி இருக்குன்றத, எந்தெந்த இடிஎஃப் வந்து இறங்கியிருக்குங்கிறதையும் போட்டிருக்கேன். அத வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க டெலிகிராம்ல. ஓகே, இது இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல போடலாம். நீங்க வந்து இன்னைக்கு நடக்கிறது ஏப்ரல் ஃபுல் தானா? இல்ல இது வந்து அந்த 2 டேஸ் நாளைக்கும் கொஞ்சம் ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் செல் அண்ட் ரைஸ்ல தான் சார் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார் இதோட முடிஞ்சிரும் சார். இதோட கொஞ்சம் கொஞ்சமா முடியும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத வந்து கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மார்க்கெட்ல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு 2த்தையுமே சொல்லிட்டேன். ஆ திருப்பியும் ஒரு தடவ கிளான்ஸ் சொல்லிடுறேன். வார் இன்னும் முடியல. ஈரான் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல அத. ஈரான் சொல்றது என்னன்னா, எங்ககிட்ட வந்து நெறைய பேர் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஆனா அதுக்கு நாங்க பதில் பேசவே இல்ல. அப்புறம் எப்படி அத வந்துட்டு ஒரு டபுள் சைடட் டாக்கா வந்து எடுத்துக்க முடியும்? அவங்க நெனைக்கிறதெல்லாம் வந்து எங்கள்ட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்கன்னா, அதெல்லாம் டாக்கா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து 6ஆம் தேதி வரைக்கும் கெடு இருக்குது. அந்த எனர்ஜி அட்டாக் நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறோன்றதுக்கு. 2வது. 3வது வந்து இப்போ தரைப்படைய வந்து உள்ள இறக்குறாங்க அமெரிக்கா. ஓகேவா? ஈரான் அடிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து இந்த 2 நாள் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் இந்த 3மே வந்து நெகட்டிவ் நியூஸ்ல இருக்கு. பாசிட்டிவ் நியூஸ்னா நமக்கு ரிசல்ட் சீசன் வந்துருச்சு. டொமஸ்டிக் டேட்டா நல்லா இருக்கு. ஆ ம் செ மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்ல வந்து இருக்கு. அதனால இங்கேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி அந்த சப்போர்ட் லைன் வந்து நமக்கு காமிக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.